கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. தொடர்ந்து நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி மூலமா எந்த மகளிர் நம்ம கூட நிகழ்ச்சியில இணைய போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேயர்களே, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமானது, ரொம்ப ரொம்ப வித்தியாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம டெய்லியும் ஒவ்வொரு துறையில என்ன சாதனை பண்றாங்க, ஒவ்வொரு துறையிலையுமே பெண்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஆர்வமா இந்த உலகத்தை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி நமக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நிறைய உதவி பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும். மற்றவர்களுடைய முகத்தில் அந்த உதவி செய்யும்போது வரக்கூடிய சந்தோஷத்தை பார்த்தே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதி அப்படின்னு நினச்சி தன்னுடைய வாழ்க்கையை நல்லா அனுபவித்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட சமூக சேவகி உஷா அவர்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வரவேற்க போகிறோம். ஸோ எல்லாரும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் உஷா, நான் தூத்துக்குடில இருந்து பேசுறேன் மேம். சோசியல் சர்வீஸ் பண்றேன், நாப்கின் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே மேம், இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ நாப்கின் பிசினஸ்ன்னு சொல்றீங்க, சோஷியல் ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க. ஸோ என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிகாம் பண்ணியிருக்கேன் மேம். பிகாம் பண்ணிட்டு ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த பயணம் ஸ்டார்ட் ஆனிச்சு? எனக்கு என்னன்னா மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவேன். பொதுவாக எனக்கு பேச்சு திறமை இருக்குன்னு என்னை விட மற்றவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்போ சரி, நம்ம பொதுவாகவே யாரும் தெரியாத ஒரு நபர்கிட்ட நான் நல்ல உடனே செட் ஆயிடுவேன். அவங்கள்ட்ட பேசி பழங்கினாலதான் இப்போ நம்ம பேச்சு திறமை இருக்கு, அது இல்லாமல் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவேன். இதை விட ஹெல்ப் மைண்ட் ஜாஸ்தியா உண்டு. என்ன நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளோட பிளஸ் மைனஸ் வந்து மற்றவங்க நல்லா ஷேர் பண்ணுவேன். இவங்க என்ன நினைப்பாங்க நம்மள, அந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டேன். என்ன சொன்னாலும் அது பாசிட்டிவா எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். ஓகே, அதனாலதான் இந்த பிசினஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதனால எனக்கு அதுவும் இல்லாம நாப்கின் எடுத்த காரணம் வந்து அது சடவுன் இல்லாத தொழிலா இருக்கும். எந்த சூழ்நிலை வந்து அழியாத தொழில்னு வச்சுக்கோங்களேன். லேடிஸ் இருக்கிற வரைக்கும் இந்த தொழில் வந்து அழியவே அழியாது. இந்த சுய தொழில் தாண்டி நிறைய நீங்க ஒரு சமூக பணியும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்ன சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? என்ன சோஷியல் ஒர்க்னா, ட்ரெஸ் வந்து இருக்கிறவங்கள வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கேன். ட்ரெஸ் மட்டும் இல்லாம சாப்பாடு இல்லாம அதை தர்மம் எடுக்கிறாங்க. வீடு முந்திலாம் வீட்டுக்கு வந்து தர்மம் எடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தெருவோரம்லாம் அங்கங்கே உட்காருங்க. பொதுவாகவே என்னுடைய மைண்ட் தாட் ஃபுல்லாமே தெருவோரம் உள்ள செடி கொடிகளெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன். நேச்சுரல் ரசிக்கிறதுனால அந்த சைடு உள்ள நடமாடுற குட்டி பிள்ளைல பெரியவங்க அப்படி பார்க்கச்சுல ஃபுல்லுமே என் கண்ட படுறவங்க எல்லாமே மனநிலை சரியில்லாதவங்க, தர்மம் எடுக்கிறவங்க, இந்த மாதிரிதான் என் கண்ட படுறாங்க. அதனால நான் அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏற்கனவே நான் மேரேஜ்க்கு முன்னாடி நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இதை கொஞ்சம் நம்ம பிசினஸோட ஸ்டார்ட் பண்ணச்சுல, ஏன்னா வீடா நான் டோர் டெலிவரி பண்ணச்சுல அவங்களும் சொன்னாங்க இப்படி பண்ணலாமே, ஏற்கனவே பண்ணிட்டு இருந்துச்சு, இவங்களும் சொல்லவும் சரி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீட்டா இந்த பிசினஸ் லைன்லும் அதே அழகா கொண்டு போயிட்டு இருக்கேன். 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓ சூப்பர் மேம். இந்த பணியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? இப்போ வந்து நிறைய சொன்னீங்க, ரோடு ஓரத்தில் நிறைய பேர் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக மெனக்கெட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னன்னா ட்ரெஸ், இந்த நாப்கின் பிசினஸ் பண்ணச்சுல ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க. எப்படின்னா எல்லாமே நான் ஹை லெவலில் உள்ளவங்கள்ட்ட தான் நாப்கின் வந்து பண்ணுவேன். அது வந்து நாப்கின் பிசினஸ் வந்து மேனுவலா இருக்கிறதுல மேனுவலா தான் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எங்கிட்ட ட்ரெஸ் இருக்கு, உங்களால இப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கச்சுல, நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி நானே வாங்கி பார்ப்பேன். ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை நல்லா விரிச்சு பார்த்து அது ஓகேவா இல்லையா, நல்லா இல்லைன்னா டஸ்ட்பின்ல போட்டுருவேன். மற்ற எல்லாமே நீட்டா இருக்கா. ஏன்னா நம்ம ஒரு சாரி எடுத்து கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருப்போம் அதே மாதிரி மற்றவங்க நம்ம கொடுக்குறவங்களும் அவங்க எதுவும் நினைக்காம வாங்கி கட்டணும் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல நான் என்னை வச்சு பார்ப்பேன். பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணி வச்சிருவேன். அதுவும் இல்லாம நான் ரவுண்ட்ஸ் அடிக்கச்சுல எந்த குட்டி பிள்ளைகளுக்கு இந்த ட்ரெஸ் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி தனித்தனியா வீட்டிலே பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகே சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஒரு சமூக பணியை நம்ம கையில் எடுத்து செய்யணும், நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு ஏற்பட காரணம் என்ன மேம்? எனக்கு அந்த மாதிரி மைண்ட் வர்றது காரணம், நான் யோசிச்சு பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், நான் சின்ன பொண்ணா இருக்கச்சுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்லேயே எல்லாத்துக்கும் என்ன ஆசை அப்படின்னு சொல்லி ஸ்கூல் டைம்ல மிஸ் கேட்கச்சுல, எனக்கே இப்போ அந்த மிஸ் கேட்கச்சுல எல்லாருமே டாக்டர், டீச்சர், இன்ஜினியர் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த டைம்ல. அப்போ நான் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லத்துல எல்லாருமே டிஃப்ரெண்டா என்னை பார்த்தாங்க, கிளாப் பண்ணாங்க. அப்போ இப்பவும் கூட என் ஹஸ்பண்ட் சொல்லுவேன், அந்த அப்போ உள்ள மைண்டு, அப்போ 6 வயசுல உள்ள ஸ்டார்ட் பண்ணது, இப்போ எனக்கு வயசு 39 ஆகுது. அதே ஆசை, அதே லைன்ல தான் என்னுடைய
பையன் ஃபுல்லா எனக்கு அந்த தாட்டு தான். அதை விட வேற தாட்டே கிடையாது மேம். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஆசைப்பட்டு பண்றேன். ஓ! சூப்பர் மேம். கண்டிப்பா இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த பணிய செய்றதுக்கு ஏதோ ஒரு காரணம், ஒரு தூண்டுதல் உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? ஏன்னா வந்து சின்ன வயசுல நீங்க ஆசைப்பட்டுருப்பீங்க. நம்மளும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஆனா வளர்ந்து ஆளுக்கு ஒரு காலம், ஆளுக்கு ஒரு கட்டம் அப்படின்னு பிரிஞ்சு போகும்போது, இருந்தாலும் இன்னும் நம்ம இத எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் உங்களுக்கு எதனால ஏற்பட்டுச்சு? இதனால எங்க வீட்ல வந்து 5 பொண்ணு, 1 பையன். எங்க அம்மா எங்களெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அப்போ வந்து எங்களுடைய ஏக்கங்கள்லாம் இருக்கும். கிடைக்காமலாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சரி பரவால்ல. நம்ம ஃபேமிலிக்கு தக்கன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிலாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பழகுறவங்க கிட்ட கத்துக்கிட்டதான் அனுபவம் தான் ஜாஸ்தி மேம். அப்போ நமக்கு குடுப்பமே ஸ்கூல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மேம். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்குறது. அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணு. அந்த மைண்ட் வந்து சின்ன பிள்ளை எங்க அம்மா ரொம்பவே அதான் மெயினா சொல்லிடுப்பாங்க. உனக்கு இருக்குதோ இல்லையோ, நான் உன்ட்ட இருக்கிறதுல நீ குடுத்து பழகு. கடன் வாங்கி குடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அடிக்கடி மெயினா அத சொல்லிக் குடுத்து வளர்ந்ததால என்னமோ எனக்கு ஹெல்ப் மைண்ட் ஜாஸ்தியாவே உண்டு. ஓகே மேம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, யாராவது நம்மகிட்ட ஒரு உதவி அப்படின்னு வந்து கேட்கும்போது, அத செய்றதே ஒரு பெரிய விஷயம். அதுலயும் நம்ம தேடி பார்த்து, அவங்களுக்காக நம்ம உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவங்கள தேடி தேடி பார்த்து உதவி பண்றது அப்படின்றது உண்மையாவே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சமூக பணிய நீங்க செஞ்சுட்ருக்கீங்க. ஸோ இந்த பணியில நீங்க அதிகமா சந்திக்கக்கூடிய நபர்கள்லாம் யாரா இருப்பாங்க? எந்த மாதிரியான ஆட்கள அதிகமா நீங்க சந்திக்கிறீங்க? மெயினா மைண்ட் சரியில்லாதவங்க மேம். மைண்ட் சரியில்லாதவங்க, ட்ரெஸ் இல்லாம, இடுப்பு கீழ சாரம், ஜட்டி, கோமணத்தோடலாம் இருந்திருக்காங்க மேம். அதெல்லாம் பார்க்கறதுல எனக்கு வந்து அவங்கள கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லணும். அந்த மாதிரிலாம் நான் பொதுவாவே மைண்ட் சரியில்லாதவங்க தூரத்துல இருந்துலாம் பார்க்க மாட்டேன். பக்கத்துல போயிருவேன். அவங்ககிட்ட வந்து நம்ம அவங்கள பார்த்து பயந்து ஓடுனா தான் மேம் அவங்க நம்ம கல்ல விட்டு எறிவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன். பக்கத்துல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அப்பலாம் பேசியிருக்கேன் மேம். நான் ஒரு ஆசிரமத்துக்குலாம் போய் என்ன பண்ணுதுன்னு ஒரு பாட்டிமாட்ட போய் பேசச்சுல அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதெல்லாம் வந்து கட்டாயம் மக்களுக்கு தெரியணும். என்ன சொன்னாங்கன்னா, என்னைய ஆள கூட்டு வந்து என்னைய கொல்ல வந்துட்டியா நீ? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்களால யாரோட பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட போய் தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கவனா மெயினா மைண்ட் சரியில்லாதவங்க, அப்புறம் குட்டி பாப்பா, வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க. இந்த மாதிரி உள்ளவங்கள தான் நான் மெயினா ரோட்ல சந்திக்கிறது வந்து இவங்கள தான் மெயினா பாக்கேன். இதுவரையும் எத்தன நபர்கள இந்த மாரி சந்திச்சிருப்பீங்க? நெறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. எத்தன ஒரு குறிப்பிட்டு சொல்லுங்களேன் பார்க்கலாம். குறிப்பிட்ட நான் 4, 5 வருஷமா லைன்ல இருக்கேன் மேம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆசிரமம் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஆசிரமத்துக்கு எல்லாரும் வராங்கட்டு தெருவோரம் உள்ளவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன 500க்கு மேலேயே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்குலாம் போவோம் மேம். ஒவ்வொரு ஊருக்கு இதுக்குன்னு மெனக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் சைட்ல பஸ்ல போச்சுலாம் அந்த செடி கொடிகளெல்லாம் பார்த்த காலங்கள் போய் இப்போ அஹ் நம்ம மனுஷங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்வை ஃபுல்லுமே என்னுடைய கண் ஃபுல்லுமே அதை தான் தேடுது. சூப்பர் மேம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சேவைய வந்து நீங்க தனியா செஞ்சுட்ருக்கீங்களா? அல்லது எதுவும் ஒரு குழுவா சேர்ந்து, ஒரு ட்ரஸ்ட்டோட சேர்ந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டுருக்கீங்களா மேம்? இல்ல மேம். தனியா மட்டும் தான் செய்றேன். எனக்கு என்னன்னா, நம்ம வந்து 4 பேரோட குரூப்பா தான் பண்ணணும்னு ஆசை. ஆனா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இதா சொல்லுவாங்க. பிளஸ், மைனஸ் வரும். இது தனியா பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள இழுத்துட்டு கொண்டு போயிரலாம் ஒரு முடிவுல பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். இப்ப வந்து இந்த ஒரு சேவைய தாண்டி ஒரு சுய தொழிலும் நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த தொழில் எப்படி போயிட்டுருக்கு? தொழில் நல்லா போகுது. அதுவும் இல்லாம மார்க்கெட்டிங் வந்து அவங்ககிட்ட நான் மெயினா சொல்லுவேன். பொதுவாவே ஹேண்ட் பண்றத விட என்னோட பேட் தான் நீங்க வாங்கணும். அப்படிலாம் கிடையாது. பழைய அந்த காலத்துப்படி நீங்க துணியவே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேடுக்காக நான் விளம்பரம் கொடுக்கவே மாட்டேன் மேம். நீங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்க அந்த காலத்துல கிளாத்தை யூஸ் பண்ணுங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது ஒருத்தவங்கள நான் பேசினாவே அவங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க மாதிரி நான் செட் ஆயிருவேன். அதாவது டென்ஷன் வீட்டில் தான் எல்லா டென்ஷனும் வெளியே வந்து அப்படியே ஸ்மைலிங்காக தான் இருப்பேன் எப்பவும். அவங்கள்ட்ட பேசணும்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். நீங்க எப்படி பேசுறீங்களாக்கா அப்படின்னு சொல்லி அழுத ஆட்கள்லாம் உண்டு. நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன் மேம். இந்த லைன்ல வந்து பிசினஸ் லைன்லயும் பார்த்திருக்கேன், சோசியல் லைன்லயும் ஆட பார்த்திருக்கேன். ஆனா பேட் சூப்பரா இருக்குன்னு ஃபீட்பேக் இன்னும் வராங்க. சூப்பர் மேம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சுய தொழில் பண்றீங்க. இந்த ஒரு சேவை பண்றீங்க. சேவைன்னு வரும்போது ஒரு குழுவா சேர்ந்து செய்றதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் இத தாண்டி நீங்க ஒரு தனி ஆளா நின்னு நெறைய இல்லாத மக்களுக்காகவும் நெறைய போராடிட்டுருக்கீங்க. ஸோ இந்த சேவையெல்லாம் நீங்க செய்றீங்க இல்லையா? இதுல நீங்க சந்திக்கிற பெரிய சவால் அப்படின்னு எத சொல்லுவீங்க மேம்? நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போச்சுல ஒரு சைடு வந்து நான் தனியா என் மாப்பிள்ளையோட வீட்டுல இருங்க நான் வரேன்னுட்டு அந்த மாப்பிள்ளைக்கு தெரியாம போனேன். போய் மாப்பிள்ளை திட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு 2 மூடை கொஞ்சம் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தேன். அதில் ஒரு அக்கா கேட்டாங்க, என்னம்மா இவ்வளவு நீட்டா இருக்க, மூடை தூக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க கேட்கச்சுல ஒரு மாதிரி இருந்தது. இல்ல என்ன கொண்டு போற அப்படி கேட்டாங்க. ட்ரெஸ்ன்னு சொன்னேன். எதுக்கு கொண்டு போற அப்படி கேட்டாங்க. கொடுக்க போறேன்னு சொன்னேன். இதுல உனக்கு சம்பளம் இது வருமா அப்படின்னேன். அவங்க கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் இதானது. இல்லக்கா சம்பளம் எல்லாம் கிடையாதுக்கா, எனக்கு ஆசைப்பட்டு செய்றேன்க்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா சரி பரவாயில்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு
குறை சொல்றதுக்கு ரொம்ப பேர் இருந்திருக்காங்க. ஆனா எனக்கு ஆசை பிடிச்சிருக்கு. அது ஆசையை செய்யணும். அந்த டைம் டக்குன்னு மனசு கஷ்டமாகும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது நான் செய்யறேன். அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லி என் மைண்ட நான் தவிர அந்த இடத்த விட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ இது ட்ரெஸ்ஸு அப்படின்னு மட்டுமா? இல்லை இந்த சொன்னீங்க இல்லையா திருமண மண்டபங்கத்தில் சாப்பாடு மிச்சமாயிடுச்சு. ஆமா, மண்டபத்துல வந்து என்னுடைய நம்பர் வந்து நான் கான்டாக்ட்ல கொடுத்துருவேன். கொடுத்துட்டு சாப்பாடு மீந்து போகும்ல, அது பையன் வீடோ பொண்ணு வீடோ யார் வீட்டுல இருந்தாலும் சாப்பாடு மிஞ்சி போறதை வந்து எனக்கு கால் பண்ணிருங்க. நான் வந்து எந்த டைம்லனாலும் கால் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து, வயசானவங்கன்னா நைட்டு பிரியாணிலாம் செட் ஆகாது. அதனால கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி பாப்பாலாம் இருப்பாங்க. அந்த ஆசிரமத்துல நான் லைன் கொடுத்து நேரா நான் ஆட்டோ பிடிச்சி நான் போயிடுவேன். பாத்திரத்துக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்கள எவ்வளவு டைம்னாலும் நான் வந்து கொடுத்துருவேன். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உணவு கொடுக்குறதா இருக்கட்டும், உடை கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். எந்த டைமாக இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி இறங்கி செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ஒன்று இருக்கணும்ல மேம். ஸோ எந்த டைமாக இருந்தாலும் ஒரு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னாலே ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். இதை தாண்டி நீங்கள் ஒரு சமூக பணி செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ நிச்சயமாக அந்த சப்போர்ட் இன்னுமே எக்ஸ்ட்ரா தேவைப்படும். எப்படி இருக்கு உங்களுடைய சப்போர்ட்? ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்கல மேம். ஏன்னா பழைய துணியெல்லாம் நீ வாங்கிட்டு வரேன்னு திட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நம்மளாவது ட்ரெஸ் போட்டிருக்கோம், இந்த ட்ரெஸ் இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த ஹெல்ப் பண்றதுல நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நீங்க பார்வையை மாத்துங்க, செட் ஆயிரும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா எனக்கு ஏத்தாப்புல என் மாப்பிள்ளையை செட் பண்ணோன்னு மாப்பிள்ளை ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என் மாப்பிள்ளை சம்மதத்தோட 2 பேருமே சேர்ந்து பைக்ல போய் ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்பர் கொடுத்துருங்க. ஃபோன் பண்ணி ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னோன்னா அன்னைக்குல ஆட்டோல போய் ஒரு 6-7 முறை மொத்தமா கொண்டு வந்தேன். வீட்டுல என்னுடைய வீடு வந்து நான் மிடில் கிளாஸ் தான். என்னுடைய வீட்டுலதான் அந்த கட்லு அந்த சைடு தெரியாம தான் என் மாப்பிள்ளைக்கு தெரியாம வச்சுட்டு இருந்தேன். இப்ப மாப்பிள்ளை தெரிஞ்சு ட்ரெஸ்ஸை வச்சு அப்பப்போ எடுத்து போவேன். இப்படி பழைய ட்ரெஸ் எல்லாம் வீட்டுல வாங்கி வைக்க அப்படிலாம் என் மாப்பிள்ளை ரொம்ப பேசுவாங்க. ஆனா இப்போ அது பரவாயில்ல, கொஞ்சம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நல்லா ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சேர்ந்தே செஞ்சிட்ருக்கீங்க இந்த சேவையை. நம்ம சேர்ந்து ஆமா எப்பனாலும் கூப்பிட்டா வருவாங்க. சூப்பர் மேம். இப்போ இந்த சமூக பணியில் உங்களை ரொம்ப அதிகமாக மகிழ்வித்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேம்? அது லைஃப்ல மறக்கவே முடியும். எப்படின்னா நாங்க கடைக்கு போயிட்டு இருந்தோம். என் மாப்பிள்ளை நடந்து கடைக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு இடுப்புல ஒரு வயசு பாப்பா வந்து ஒரு அம்மா வச்சு கடையில நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் மாப்பிள்ளை பேசிட்டு இருக்குல துட்டு கேட்டாங்க. இல்ல துட்டுலாம் தர மாட்டாங்க. பொதுவாவே நான் துட்டு கொடுத்து ஏமாந்த இடங்கள்லாம் இருக்கு. அதனால துட்டுலாம் தர மாட்டாங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஃபீயும் வடையும் வாங்கி கொடுத்தேன். நான் எந்த ட்ரெஸ் கொடுத்தாலும் பின்னாடி இருந்து அவங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் தூரம் தள்ளியே பார்த்து அழகு பார்த்து ரசிப்பேன். என்னுடைய கேரக்டர் அப்படிதான் மேம். அப்போ சரி ரைட்டு வடை வாங்கி கொடுத்தோம். வடை வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி பைக் எடுக்காதீங்க இருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தோம். அந்த அம்மா என்ன செய்யறாங்க, வடையை சாப்பிடாம அந்த இடுப்புல உள்ள ஒரு பாப்பாவுக்கு வடையை கொடுத்தாங்க. அந்த பாப்பா அதை பிச்சு சாப்பிட்டதுல கிடைக்கிற சந்தோஷம் எதுலையுமே கிடைக்காது. அதை பார்க்கச்சுல அந்த சிரிச்சாப்புல அழகா குட்டி பாப்பா 1 வயசா மாசம் 8 மாசம் 9 மாசம் அது பிக்க கூட தெரியல பாப்பாக்கு. அந்த வடையை அழகா பிச்சு வாயில போட்டு சாப்பிட்டுச்சுல. அதெல்லாம் வந்து நான் கேமரா போட்டோ எடுக்காம எனக்கு உள்ள சேவ் ஆயிட்டு. அது அதெல்லாம் வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி. சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்கள் சொல்லும் போதே எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதே நேரத்தில் இந்த சமூக பணி இப்போ எப்படி போயிட்டு இருக்கு மேம்? அந்த பயணம் எப்படி இருக்கு? இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு. இன்னமும் நான் வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நாங்க என் மாப்பிள்ளை நானும் சேர்ந்து பேசிட்டு இருக்கோம். எனக்கும் 2 குட்டி பாப்பா இருக்கு, குட்டி பிள்ளை இருக்கு. 4th 5th பையன் பொண்ணு 2 பேர் இருக்காங்க. எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா எல்லாம் பேச செய்றாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ற வைக்கிறதுனா அது யாரு என்ன வச்சா நான் கரெக்டா பண்றேமா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு நைட்டு 12 மணி எழுப்பி என்னை கூப்பிட்டாலும் நான் எங்கனாலும் போய் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். ஏன்னா எனக்கு மைண்டு ஃபுல்லா தான் மேம். சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்குன்னு குழந்தைங்க, நமக்குன்னு குடும்பம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அப்படின்றதையும் தாண்டி எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமூக பணியை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இதை தாண்டி நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வேறு ஏதாவது யோசனைகள் உங்ககிட்ட இருக்கா மேம்? இருக்கு மேம். நாப்கின் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது எனக்கு இப்ப எதை பார்த்தாலும் கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் எனக்கு உண்டு. இப்ப எல்லாமே மணி ப்ராப்ளம் தான். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடுத்தடுத்த 2-3 தொழில கையில வச்சுட்டு நம்ம தொழிலையும் பண்ணுவோம், சோசியல் சர்வீஸும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அடுத்து இந்த அபாகஸ் குட்டி பிள்ளையில வந்து சென்ட்ரல்ல சேர்க்கலாம் பார்க்கேன். அப்புறம் இன்ஸ்டியூட் மாதிரி போடலான்னு வந்து ஒரு ஐடியா இருக்கு. தொழில் லைன்லயும் கொஞ்சம் வரணும் தான் அந்த இது பேசிட்டு இருக்கோம். ஓகே மேம். நீங்கள் எந்தெந்த சர்க்கிள் எல்லாம் இந்த சமூக பணியை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? தெருவோரம் உள்ளவங்களுக்கு மெயினா பண்றேன். அதுதான் என்னுடைய இது. தெருவோரம் உள்ளவங்களுக்கு, ஆசிரமம் உள்ளவங்களுக்கு எல்லாம் மத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க. தெருவோரம் உள்ளவங்களுக்கு தான் தெரியாது. அந்த தெருவில் உள்ளவங்க ஒரு ரவுண்டு நம்ம வெளியே போச்சுல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் தனி அதெல்லாம் வந்து நேச்சுரலோட சேர்ந்தது. தனியா அந்த இதெல்லாம் ரசிக்கணும். சூப்பர் மேம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சமூக பணியில் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு பெரிய சவால் அப்படின்னு சந்திச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து என்னால் மறக்கவே முடியாது, நான் வந்து ஒரு நல்ல விஷயம் தானே பண்ணுறேன், ஆனால் இது இந்த மாதிரி போய் முடியுது அப்படின்ற மாதிரி ஏதாவது தருணங்கள் இருக்கா? இருக்கு மேம். எப்படின்னா நான் ட்ரெஸ் கொடுக்க போச்சுல கூட ஒரு அக்கா
அவங்க படிச்சவங்க தான். என்னம்மா நீ படிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டாங்க. படிச்சுட்டு இந்த மாதிரி பண்றியே உனக்கு இதா தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு அவங்க கேட்டவுடனே எனக்கு மைண்ட் கொஞ்சம் தந்து, இல்லக்கா எனக்கு பிடிச்சது எதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை எடுத்து பண்றது தப்பே இல்லைக்கான்னு சொல்லிட்டு அந்த பேசின அந்த அக்காவே எனக்கு எதிராக பேசினவங்களே என் லைன்ல பேசுற மாதிரி வச்சு அப்புறம் சிரிச்சு உட்காந்து பேசி மைண்ட் அப்படியே அவங்கள நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க செட் ஆகி இன்னும் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா லைன்ல இருக்காங்க இன்னும். சூப்பர் மேம். இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, ஒரு சுய தொழில் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சம்டைம்ஸ் கேட்கும்போதோ, அல்லது நம்ம வீட்லேயுமே இதெல்லாம் ஏன் பண்ணுற அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ, இதெல்லாம் நம்ம பண்ணணுமா, ஏன் இது பண்ணணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா மேம்? அவங்க கேட்க எனக்கு மேல 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 நான் வரணும்னு தான் ஆசை வருதுங்க. உண்மையிலே நமக்கு வந்து போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதே மாதிரி கேட்க தான் டென்ஷன் ஏத்த எனக்கு அப்பதான் என்கரேஜ் பண்றாங்க. அந்த அவங்க டிஸ்கரேஜ் பண்றதை நான் என்கரேஜ் பண்றாங்கன்னு நினைச்சு எடுத்துவேன். ஓகே மேம். அப்போ வந்து உங்களுடைய முயற்சியை தளர விடாமல் ஒவ்வொரு சவாலையுமே ஜெயிச்சு நீங்கள் மீண்டு அதில் இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்னா என்னவா இருக்கும்? என்னன்னா இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு மன வலிமை ஜாஸ்தி. ஆனா அவங்க வந்து சாப்பாடு நல்லா படிக்காங்க, எம்ஃபில் அது இதுன்னு படிச்சுட்டு கடைசியா வீட்டுக்குள்ள சாப்பாடு செஞ்சு தூங்கி எந்திக்க இதே இதா இருக்காங்க. நம்ம பிள்ளைகளோட நம்மளும் அப்டேட் ஆகணும். குட்டி பிள்ளைகளெல்லாம் வச்சிருப்பாங்க, பெரிய காலேஜ் படிக்கிற பையன் ஏதோ பொண்ணை படிக்க வைக்கும் வச்சோம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு ஏத்தாப்புல நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். என்னம்மா படிச்சிருக்க ஒண்ணும் தெரியல அந்த மாதிரி பிள்ளைகள் கேட்கற அளவுக்கு நீங்க வராதீங்க. கொஞ்சம் வெளி உலகத்தையும் எட்டி பாருங்க. சாப்பாடு பொங்கி படுக்கிறது தூங்குறது எந்திக்கிறது இதுதான் லைஃப் அப்படி கிடையாது. நம்ம தான் சொல்ல போனா ஜென்ஸை விட நம்ம ஸ்ட்ராங். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சமூக சேவகியாக இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களை மாதிரியே ஒரு சமூக பணி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனை தகவல்னா என்னவா இருக்கும்? என்னன்னா அதாவது அவங்களுக்கு சமூக பணி அப்படி செய்யணும்னு இதுல வந்து எந்த தொழிலோ எந்த இதுனாலும் பிளஸ் மைனஸ் எது இருந்தாலும் ஏத்துக்கிடணும். இல்ல நான் பிளஸ் தான் ஏத்துக்கிடுவேன் அப்படிலாம் ஏத்துக்கிட சொல்லவே கூடாது. மைனஸ் இருந்தா பிளஸ் இருக்கும், மாத்தி மாத்த வரும். இன்பம் துன்பம் மாறி மாறி வந்தாதான் லைஃப். ஒரே பிளஸ்ஸா இருந்தாலும் நம்ம போர் அடிக்கும். அதனால எதுனாலும் பரவாயில்ல லைஃப். சின்ன பிள்ளைகளுக்கு ஒற்றுமையை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். மனிதாபிமானம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அதையும் கத்து கொடுத்து வளர்த்தால் மட்டுமே சோசியல் சர்வீஸ்க்கு வர முடியும். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த சமூக பயணம் பற்றின நிறைய நல்ல தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. ஸோ இதை தாண்டி நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்துக்கள் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன். உங்க மூலமா நான் வெளி உலகத்துக்கு நான் என்னையே மாதிரி எத்தனையோ தொழில் முனைவர் டெய்லி காலைல என்ன அந்த 7:30 to 8 அந்த டைம்ல வந்து ஒவ்வொருத்தர் பேட்டியை நான் பாக்குறேன். சூப்பரா பேசுறாங்க. ஏன்னா இதை கேட்கறதால வீட்டுல உள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஊக்கமா அந்த டைம் வந்து கிச்சன்ல இருப்போமே அதை கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணச்சுல நம்மளும் இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டுகோலா நீங்க அழகா சூப்பரா ப்ரோக்ராம் பண்றீங்க மேம். அதுக்கு தேங்க்ஸ். இது மூலமா நான் வெளி உலகத்துக்கு தெரியல. என்னைய மாதிரி எத்தனையோ லேடிஸ் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியணும். இது சோசியல் சர்வீஸ்ல நான் பிசினஸ் இந்த மாதிரி வெளியே தெரியறதுக்காக நான் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்றேன் மேம். நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதாவது நமக்காக ஒன்று செய்கிறோம் அப்படின்றதையும் தாண்டி மற்றவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு செஞ்சு மற்றவர்களுடைய முகத்தில் வரக்கூடிய அந்த புன்னகையை பார்த்தே சந்தோஷப்படக்கூடிய மனங்கள் இன்னைக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு தெரியலை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோடைய ஸ்பெஷலாக அவங்களுடைய சமூக சேவை பயணம் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண உஷா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போறது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகளை ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சீங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.